நம்ம கைக்குள்ளே அடங்குற மாதிரி ரொம்ப காம்பேக்டான கோல்டு மெடலில் வந்து டார்ச்சியான்ற ஒரு டார்ச் லைட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது கைக்குள்ளவே ரொம்ப அடக்கமாக இருக்குது. இதில் வந்து டைப் சி போர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறிடும். இதில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டார்ச் லைட்டில். பிரைட்டு, டிம்மு, அப்புறம் பிளிங்கிங் ஆப்ஷன்ஸு. 6 மந்த் வாரண்டியோடு வர இந்த டார்ச் லைட் பார்த்திங்கன்னா 240 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்காங்க. இதில் வந்து 500 mAh லித்தியம் அயன் பேட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லித்தியம் அயன் பேட்ரின்றதால நல்ல லைஃப் வரும். வெறும் 9 சென்டிமீட்டர் வரக்கூடிய இந்த டார்ச் லைட் பார்த்திங்கன்னா ஒரு பென்டாச் செல்லோட கொஞ்சம் தான் பெருசாக வரும். அவ்வளோ காம்பேக்டாக இருக்கக்கூடிய இந்த டார்ச் வந்து நம்ம ஈஸியாக பாக்கெட்டில் போட்டு யூஸ் பண்ணலாம். டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் லைட்டு, சார்ஜ் போடும்போது லைட் எரியும். பாருங்கள், என் விரலோட கொஞ்சம் தான் பெருசாக இருக்குது. இதுதான் அந்த பட்டனு. 3 ஆப்ஷன்ஸ் வருது. பிரைட்டு, டிம்மு, அப்புறம் பிளிங்கிங்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி, பவர்ஃபுல்லான எல்இடி கொடுத்துருப்பாங்க. அது மேலே வந்து லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. லென்ஸு வந்து நம்ம ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டாகவும் இல்லை வைடராகவும் அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம அந்த லென்ஸாண்ட லைட்டாக ரொட்டேட் பண்ணி மேலே தூக்குனா போதும், நம்மளுக்கு வந்து லென்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பாருங்கள், நம்ம லென்ஸை தூக்கினோடனே உங்களுக்கு அந்த பாயிண்ட்டாக அட்ஜஸ்ட் ஆகுது. அதே மாதிரி கீழே இறக்குனோடனே பார்த்திங்கன்னா வைடராக வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. இது கூடவே வந்து நம்மளுக்கு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துட்றாங்க. யூஎஸ்பியிலேருந்து டைப் சி கேபிள் போடுற மாதிரி நம்ம வந்து மொபைல் சார்ஜர்லேயோ இல்லை யூஎஸ்பிலேயோ வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போடும்போது பிளிங்க் ஆகும். ஃபுல் ஆகிடுச்சுன்னா வந்து பிளிங்கிங் வந்து ஸ்டாப் ஆகிட்டு ஐடலாக எரியும். இப்போது நம்ம நைட்டில் வந்து இதை செக் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், எதிரில் ஒரு ப்ளூ ஷீட் பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் மேலே அடிக்கிறேன். இன்னொரு பில்டிங் இருக்குது, அங்கே பாருங்கள் அந்த ஜன்னலாண்ட அடிக்கிறேன். கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுது. வைடராக வைக்கும்போது நம்மளுக்கு கிட்ட தான் வந்து வெளிச்சமாக தெரியுது. ஷார்ப்பாக வைக்கும்போது லாங்கில் வந்து நல்லா வெளிச்சமாக தெரியுது. கிட்ட யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வைடர் வச்சுக்கணும், லாங்குக்கு வந்து ஷார்ப்பாக வச்சுக்கணும், பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். பாருங்கள், இங்கே டைல்ஸ் ஏரியா இருக்குது. வைடராக வைக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக வெளிச்சமாக தெரியுது. அதே இந்த ஸ்டெப்ஸில் பாருங்கள், பாயிண்ட் அவுட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் தான் தெரியுது. வைடராக வைக்கும்போது ஃபுல் ஏரியாவும் வந்து நம்மளுக்கு கவர் ஆகிடுது. இது மாதிரி நம்ம பில்டிங்ஸ்லேயும் வந்து லாங்கு வேணால் பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம லாங் அடிக்கலாம். இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் இருக்கும் அந்த பில்டிங்கு. அதை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அது பக்கத்தில் இன்னொரு பில்டிங்கு, அது ஒரு 300 மீட்டர் இருக்கும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் லாங்காக போக போக நம்மளுக்கு ஃபோக்கஸ் கரெக்டாக வருது. பாருங்கள் எவ்வளோ லாங் பில்டிங்ஸு, அதை கூட ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுது. நம்ம வைடரு வேணுன்னா கிட்ட வச்சு வைடராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு பிளிங்கிங் ஆப்ஷன்ஸ் வருது, டிம் ஆப்ஷனும் வருது. பிளிங்கிங் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு எமர்ஜென்சி டைமில் இல்லை யாருக்குன்னா இண்டிகேஷன் கொடுக்கணுன்னா இந்த பிளிங்கிங் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகுது. நான் நைட்டில் காமிச்சதை வந்து இப்போ பகலில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஏரியா தான் வந்து உங்களுக்கு நைட்டில் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சேன். இதெல்லாம் வந்து ஷார்ட்டாக இருக்கிற இடம். நம்ம எவ்வளோ வைடராக பார்த்தோம். இது லாங் பாருங்கள், அந்த பில்டிங்கை தான் வந்து லாங்காக ஃபோக்கஸ் பண்ணேன். இந்த பில்டிங்ஸு, அந்த ஒயிட் கலர் பில்டிங்கு, அங்கே பாருங்கள் அந்த லாங்காக இருக்கிற பில்டிங்ஸு, இந்த பில்டிங்ஸ்லாம் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சேன். இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி டைரெக்டாக வந்து கொரியர் பண்ணி விடுறோம். வேணும்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.